Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 8 Roll-up Bank on EDP Entrepreneurship Development Programs SIPCOT in Tamil Nadu TCOs Problems of Small Entrepreneurs Sickness of Small Scale Units Causes and Revival Test number 2 இதில் வந்து நம்ம அதர் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செப்பரேட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸோடைய யூனிட்டில் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, DAS was formed to promote industrial growth in the state and to advance term loans to medium and large scale industries. DAS was formed. நம்ம ஏற்கனவே சிட்கோ பார்த்தோம். இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்டேட்டில் அட்வான்ஸ் டேர்ம் லோனும், அதாவது டேர்ம் லோனை மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு அட்வான்ஸ் டேர்ம் லோனை கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. சிப்காட்டா, சிட்கோவா, டிக்கா, செப்பப்பான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கால்ட் சிப்காட். சிப்காட் தான் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு அட்வான்ஸ் டேர்ம் லோன்ஸை கொடுக்குறாங்க, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. சிப்காட் அப்படின்னா அதோடய மீனிங், அதாவது ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், ஃபெஸ்விக் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், State Industries Promotion Company of Tamil Nadu, Seafood Industries Promotion Corporation of Tamil Nadu. இதில் சிப்காட்டுடைய ஃபுல் ஃபார்ம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். கொஸ்டின் நம்பர் 3, த சிப்காட், அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், ஃபார்ம்ட் இன் தி இயர் 1972, 1981, 1971, 1982ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிப்காட்டை தொடங்குனது வந்துட்டு 1971. கொஸ்டின் நம்பர் 4, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிப்காட். இதில் எது வந்து சிப்காட்டுடைய ஃபங்க்ஷன்? டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் பார்க்கா, எஸ்டாப்ளிஷிங் செக்டர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட், சிறப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நடைமுறைப்படுத்துவதா, ஆல் தி எபோவான்னு கேட்டிருக்காங்க. த சிப்காட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது மூணுமே, ஆல் தி எபோ இஸ் தி ஆன்சர். ஒரு சிப்காட்டுடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் பார்க், அதே மாதிரி எஸ்டாப்ளிஷிங் செக்டர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், சிறப்பு கட்டுமான ப்ராஜெக்ட்ஸுக்கான நடைமுறைப்படுத்துவது இவங்களுடைய வேலை தான். 5th கொஸ்டின், சிப்காட் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸ் இன் டேஸ் ஏரியாஸ். தமிழ்நாட்டில் இந்த சிப்காட் எத்தனை இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸை, எத்தனை ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸை உருவாக்கியிருக்கு? 16, 20, 31, 48ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஏரியான்னு கேட்டிங்கன்னா 16 ஏரியாஸில், 16 ஏரியாவில் சிப்காட் வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 6, சிப்காட் ஐடி பார்க் இஸ் தி லார்ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க் இன் ஏஷியா லொக்கேட்டட் இன். சிப்காட்டுடைய ஐடி பார்க் இருக்குது, அதாவது ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுதான். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. சென்னையிலையா, செங்கல்பட்டுலையா, கோயம்புத்தூர்லையா, மதுரையிலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஷியாவிலேயே மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க் வந்து சிப்காட் உண்டாக்குனது வந்து செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய பதூர், இங்கே தான் உருவாக்கியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கணும், செங்கல்பட்டு ஏஷியாவோட லார்ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க்கு தான். கொஸ்டின் நம்பர் 7, சிப்காட் ஹேஸ் so far developed dash sector specific ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. இந்த சிப்காட் வந்து இதுவரைக்கும் செக்டர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எவ்வளோ உண்டாக்கியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. 12, 7, 21, 9 கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் சிப்காட் உண்டாக்குனது வந்து டெவலப் பண்ணது வந்து 7 செக்டர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க, 7 உருவாக்கியிருக்காங்க.
Question number 8. The manufacturing units located within the SIPCOT industrial parks will be provided with an additional capital subsidy of dash of the total cost of the project. ப்ராஜெக்டோடைய டோட்டல் காஸ்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் கேபிட்டல் சப்சிடி, அடிஷ்னலாக கேபிட்டல் சப்சிடி கொடுப்பாங்க சிப்காட்டோடைய இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் லொக்கேட் ஆகிருந்தால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 50% ப்ராஜெக்ட் காஸ்ட்டில், டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 50% கேபிட்டல் சப்சிடியை, அடிஷ்னல் கேபிட்டல் சப்சிடியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 9. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் தி அர்பன் புவர், செப்பப். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் தி அர்பன், நகர்ப்புற ஏழைகளுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம். இதை இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 1986 செப்டம்பர் மாதம், 1986 செப்டம்பர். கொஸ்டின் நம்பர் 10. சிப்காட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப், சிப்காட் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக, ப்ரொமோஷனுக்காக மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு அட்வான்ஸ் டேர்ம் லோன் கொடுப்பாங்க. அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து எந்த ஃபார்மில் இருக்கும்? டேர்ம் லோனாக கொடுப்பாங்களா, சீட் கேபிட்டல் ஸ்கீமில் கொடுப்பாங்களா, அண்டர் ரைட்டிங் தி கேபிட்டல் இஷ்யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆல் தி அபோவ், இந்த 3 ஃபார்ம்லேயுமே ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸுக்கு. சிப்காட் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இந்த ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க. டேர்ம் லோனாகவும் கொடுப்பாங்க, சீட் கேபிட்டல் ஸ்கீம்லேயும் கொடுப்பாங்க, அண்டர் ரைட்டிங் தி கேபிட்டல் இஷ்யூவாகவும் கொடுப்பாங்க. ஆல் தி எபோவ், இங்கே தான் ஆல் தி எபோவ் இஸ் தி ஆன்சர். த சீட் கேபிட்டல்னா அப்படின்னா என்னன்றது அடுத்த இதில் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 11. EDP ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கோர்ஸ் கண்டெயின், அந்த ப்ரோக்ராம் ஆண்டர்ப்ரனரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உடைய கோர்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும்? ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் டு ஆண்டர்ப்ரனர்ஸா, மோட்டிவேஷ்னல் ட்ரைனிங்கா, இல்லை மேனேஜரல் ஸ்கில்ஸா, ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. ஒரு இடிபி கோர்ஸில், ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கோர்ஸில் வந்துட்டு இது 3மே இருக்கும். ஆல் தி அபோவ், ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் டு ஆண்டர்ப்ரனர்ஸும் இருக்கும், மோட்டிவேஷன் ட்ரைனிங்கும் இருக்கும், மேனேஜர் ஸ்கில்ஸும் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 12. Dash is the money raised to begin developing an idea for a business or a new product. Dash is the money raised. இப்படி டேஷ் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப் கேபிட்டலா, சீடு கேபிட்டலா, ஒர்க்கிங் கேபிட்டலா என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போதுமே ப்ரிலிமினரி, தொடக்கம். ஒரு தாவரம், ஒரு செடி அப்படின்னா தொடக்கம் வந்து எது? விதை. அதனால தான் இது வந்து எப்போதும் ஈஸி ஞாபகம் வைக்கலாம். எதுவுமே தொடங்குவதற்கான செலவு, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், தொடக்க செலவு அப்படி வந்தாலே இட் இஸ் அ சீட் கேபிட்டல். அப்போ சீட் கேபிட்டல் இஸ் தி மணி ரைஸ் டு பிகின் டெவலப்பிங் அன் ஐடியா ஃபார் எ பிஸ்னஸ் ஆர் எ நியூ ப்ராடக்ட். ஒரு நியூ ப்ராடக்டை, ஒரு நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஐடியாவை டெவலப் பண்ணி தொடங்குறதுக்கான மணி ரைஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் கால் சீட் கேபிட்டல் அப்படின்வாங்க. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், தொடக்க செலவுகள், இதுக்கு வந்து சீட் கேபிட்டல் அப்படின்வாங்க. Question number 13. Technical Consultancy Organization, TCOs. Technical Consultancy Organizations are the subsidiary of, இதனுடைய துணை அமைப்பு. டெக்னிக்கல் கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன் வந்து எந்த வங்கி கீழே கொடுக்கப்பட்டதில் எதோடைய துணை அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஐடிபிஐயா, ஐசிஐசிஐயா, ஐடிசிஓடியா, சிப்காட்டான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஐடிபிஐனுடைய ஒரு சப்சைடரி தான் இந்த டெக்னிக்கல் கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன்ஸ். கொஸ்டின் நம்பர் 14. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்மால் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ்? ஒரு சிறு தொழில் முனைவோருக்கு இதில் எது ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸா, லேக் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் மேனேஜரல் ஸ்கில்ஸா, ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸா, ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சிறு தொழில் முனைவோருக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டால் இதில் எல்லாமே ப்ராப்ளம் தான். ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்டு கிடைக்கிறதுல, கேபிட்டல் கிடைக்கிறதுல உள்ள குறைபாடுகள். அதே மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கிடைக்கிறதுல உள்ள தடைகள், மேனேஜரல் ஸ்கில்ஸ்,
அதே மாதிரி ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல், மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே ஒரு சிறு தொழில் முனைவோர், ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்குள்ள ப்ராப்ளம் தான். ஸோ ஆல் தி above இஸ் தி ஆன்சர். Question number 15, committee concerned with industrial sicknesses. இதில் கடைசியில் நான் ஒரு சின்ன இது கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் படிக்கும்போது நான் இது ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு நினச்சது, அதாவது இது ஒரு ஒன்லி அவுட்லைன். நான் கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸாக கொடுக்குறது ஆக்சுவலி ஒரு லெசனாக படிக்கும்போது இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸாக படிக்கும்போது இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நல்லாயிருக்கும். ஈஸியாக நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும், நிறைய விஷயங்களை கேதர் பண்ண முடியும். இப்போ ஒரு விஷயம் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது சம்மந்தமாக ஒரு கமிட்டி பேர் கொடுத்துருக்காங்க, அந்த கமிட்டியோட நேமை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சிலது நம்மளுக்கு தவறான ஆன்சர் கூட நீங்கள் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கமிட்டி கன்சர்ன் வித் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ், இங்கே நான் நிறைய புக்கில் பார்க்கும்போது அதோடைய ஆன்சராக குப்தா கமிட்டி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி கோசாமி கமிட்டி தான் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸை பற்றி கன்சர்ன் பண்ண, அதை பற்றி படிக்கிறதுக்காக, இண்டஸ்ட்ரியல் சிக்னஸை பற்றி படிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் கோசாமி கமிட்டி. இதை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், நெட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். கமிட்டி கன்சர்ன் வித் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ் கோசாமி கமிட்டி. ஃபைனலாக நான் கமிட்டியோட நேம்ஸும் அது என்ன பண்ணாங்கன்றதும் கொடுத்துருக்கேன். Question number 16, DAS committee report on rehabilitation of sick small scale industrial unit. The small scale industrial unit sick ஆகும்போது அதை ரீஹேபிலிட்டேஷன் பண்ணும்போது, அதை புறநமைக்கும் போது, அதாவது அதை மாற்றி அமைக்கணும், அதை சிக்கிலேருந்து திரும்பியும் கொண்டு வரணும், அதுக்காக ரிப்போர்ட் உண்டாக்கின ஒரு கமிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ் கோலி கமிட்டியா, கபூர் கமிட்டியா, டாண்டன் கமிட்டியா, நாயக் கமிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரீஹேபிலிட்டேஷன் ஆஃப் சிக் எஸ்எஸ்ஐ யூனிட் வந்தாலே இது எஸ்எஸ் கோலி கமிட்டி தான் ரிப்போர்ட் கொடுத்தது. எதை பற்றின்னு கேட்டால் ரீஹேபிலிட்டேஷன் ஆஃப் சிக் எஸ்எஸ்ஐ யூனிட். 17, Board for Industrial and Financial Reconstruction. Board for Industrial and Financial Reconstruction, BIFR, started functioning in 1987, 1982, 1986, 1988 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 1987 தான் இந்த போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கினாங்க. இந்த சிக் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது, போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இந்த போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பிஐஎஃப்ஆர், ஸ்டார்ட் பண்ணது எந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷனில், எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பிஐஎஃப்ஆர், போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. கோலி கமிட்டியா, திவாரி கமிட்டியா, நாயக் கமிட்டியா, கோசாமி கமிட்டியான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் எ திவாரி கமிட்டி. கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், திவாரி கமிட்டியும் இந்த இண்டஸ்ட்ரியல் சிக்னஸை பற்றி படிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் அது. அந்த திவாரி கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷனில் தான் இந்த போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது. Question number 19, according to the Development Commission, a small scale industrial unit becomes sick. ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் யூனிட்டை சிக்குன்னு சொல்லலாம் இந்த டெவலப்மெண்ட் கமிஷன் பிரகாரம் எப்போ சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், அதோட யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டி 50% குறைவாகணும். ஏற்கனவே கடைசி 5 வருஷத்தோடைய கணக்கெடுத்து பார்க்கும்போது அதிலிருந்து 50% குறைவாக இருந்தால் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இஸ் லெஸ் தென் 50% ஆஃப் தி ஹையஸ்ட் அச்சீவ்டு during the preceding 5 years. Net worth has been eroded by more than 50%. அதோட நெட் ஒர்த் சொத்து, அசட் 50% மேலே எரோட் ஆயிடுச்சுன்னா, குறைஞ்சிச்சுன்னா, the unit has remained closed for a period more than 6 months. ஒரு யூனிட் 6 மாதமாக க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா, இதில் எது இருந்தால் அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் யூனிட் பிகம் சிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த இண்டஸ்ட்ரியல் யூனிட்டை சிக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் ஆல் தி அபோவ். இது 3 கண்டிஷன் இருந்தாலும் அந்த யூனிட்டை சிக் யூனிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது கெப்பாசிட்டி, அதோடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 50% குறைவாக இருந்தாலும், நெட் ஒர்த் 50% குறைவானாலும், அந்த 6 மாதமாக அந்த யூனிட் பூட்டி கிடந்தாலும் அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் யூனிட்டை சிக் அப்படின்னு சொல்லலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரகாரம், அக்கார்டிங் டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சிக் யூனிட் மீன்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய
டெஃபினேஷன் பிரகாரம் சிக் யூனிட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். யூனிட் which has incurred a cash loss for 1 year and is likely to continue in the following years. ஒரு யூனிட் வந்து ஃபஸ்ட் வருஷம் அதாவது பண நட்டம் ஏற்பட்டிருக்கு, கேஷ் லாஸ் உண்டாயிருக்கு அந்த 1 இயரில். அதுக்கப்புறமும் இனி வரக்கூடிய காலங்கள் அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷமும் இதே லாஸ் கண்டினியூ ஆகும். அப்படி இருந்தால் அந்த யூனிட்டை சிக் யூனிட் சொல்லிக்கலாமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரகாரம். அதேமாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், தி யூனிட் ஹேஸ் அன் இம்பேலன்ஸ் இன் இட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர். அதோடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரில் இம்பேலன்ஸாக இருக்குது, சமமின்மையாக இருக்குது. அதாவது சமமின்மை என்ன, எப்படி கரண்ட் ரேஷியோ வந்து 1:1 கம்மியாக இருக்குது, லெஸ் தென் 1:1. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2:1 இருக்கணும்னு பார்த்துருக்கோம். கரண்ட் அசட்டுக்கும் கரண்ட் லயபிலிட்டிக்கும் உள்ள ரேஷியோ தான் கரண்ட் ரேஷியோ. இங்கே 1:1 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து வேர்சன் ஆகிருக்கு, ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அப்படிங்கும்போது அப்படி இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம அந்த யூனிட்டை சிக்குன்னு சொல்லிக்கலாமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரகாரம். when the cumulative losses exceed capital and reserve, அந்த இதுவரைக்கும் ஏற்பட்ட நட்டங்களுடைய மொத்தம் குமுலேட்டிவ் லாசஸ், கேபிட்டலும் ரிசர்வ் இது ரெண்டையும் கடந்து இருக்கா, அதிகமாக இருக்குது, இதை விட அதிகமாக இருக்கா, கேபிட்டலையும் ரிசர்வையும் விட அதிகமாக இதுவரைக்கும் ஏற்பட்ட நஷ்டம் அதிகமாக இருக்கா, இதில் எது இருந்தால் ஒரு யூனிட்டை சிக் யூனிட் அப்படின்னு சொல்லிக்கலாம்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சிக் யூனிட் மீன்ஸ் ஆல் தீஸ் 3. இது 3மே இருந்தாலும் அது சிக் யூனிட் தான் சொல்லுவோம். அதாவது கேஷ் லாஸ் ஒரு வருஷம் வந்துட்டு இனி வரக்கூடிய வருஷத்துலேயும் அதே மாதிரி கேஷ் லாஸ் உண்டாகலாம் அப்படி இருக்கும். இதில் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும். அதாவது கரண்ட் ரேஷியோ 1:1 கீழே இருக்கும், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வேர்சன் ஆகிருக்கும், ரொம்ப மோசமான நிலைமை அடைஞ்சிருக்கும். அதுவே குமுலேட்டிவ் லாசஸ் கூட்டு நட்டம் வந்துட்டு கேபிட்டல் அதே மாதிரி ரிசர்வை விட எக்ஸீட் ஆகிருக்கும், அதிகமாக இருக்கும். இது 3மே இருந்தாலும் அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரகாரம் அந்த யூனிட் வந்து சிக் யூனிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 21, the Sikh Industrial Companies Act 1985. பாருங்கள், சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் ஆக்ட் 1985 ஒன்று இருக்குது. இது ஐடென்டிஃபை சிக்னஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப், இது வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் சிக்னஸை எப்படி என்ன டேர்மில் ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு கேட்குறேன். கேஷ் லாசஸ் ஃபார் 2 consecutive financial years, 2 தொடர்ச்சியான ஆண்டுகளில் நிதி ஆண்டுகளில் கேஷ் லாஸ் உருவாக்கியிருக்கணும். இல்லை அக்குமுலேட்டட் லாசஸ், இந்த கூட்டு நஷ்டம் ஈக்குவலிங் ஆஃப் எக்ஸீடிங் தி நெட் ஒர்த் ஆஃப் தி செகண்ட் ஃபினான்ஷியல் இயர். செகண்ட் ஃபினான்ஷியல் இயரில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில் இந்த அக்குமுலேட்டிங் லாசஸ் வந்து எக்ஸீடிங் தி நெட் ஒர்த், அதோடைய நெட் ஒர்த்னா அசட், இங்கே சொத்து, அந்த சொத்து வந்து அதிகமாக இருக்குது. நெட் ஒர்த்துன்றது இங்கே வந்து அசட்டுக்கு லைபிலிட்டிக்குள்ள வேரியேஷன், இந்த நெட் ஒர்த்தை விட அதிகமாக இருக்கா லாஸு, இல்லை போத் ஏ அண்ட் பியா, நன் ஆஃப் தீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே, அதாவது சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் ஆக்ட் 1985 ஒரு சிக்னஸ், ஒரு யூனிட்டில் வந்து சிக்னஸ் இருக்குதுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, கேஷ் லாசஸ் ஃபார் 2 consecutive ஃபினான்ஷியல் இயரும் எடுப்பாங்க, அக்குமுலேட்டட் லாஸ் வந்து ஈக்குவலிங் ஆஃப் எக்ஸீடிங் தி நெட் ஒர்த் ஆஃப் தி செகண்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ போத் ஏ அண்ட் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 22, industrial sickness which is beyond the control of the promoter is. இண்டஸ்ட்ரியல் சிக்னஸில் பலவிதமான இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ் இருக்குது, கிளாஸிஃபை பண்ணலாம் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸை. அதில் வந்து ப்ரொமோட்டர், அந்த பிஸ்னஸ் அந்த இண்டஸ்ட்ரியை உருவாக்குனவருடைய கண்ட்ரோல், அவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் அந்த கண்ட்ரோலை விட்டு வெளியே இருந்துச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஜென்யூன் சிக்னஸ்ன்னு சொல்லுவோமா, இன்ஸ்பியன்ட் சிக்னஸ் சொல்லுவோமா, இன்டியூஸ்டு சிக்னஸ் சொல்லுவோமா, இல்லை ஆல் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஜென்யூன் சிக்னஸ். இது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ் வந்து பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ப்ரொமோட்டர், ப்ரொமோட்டருடைய கையிருப்பு கையில் இல்லை, அது வெளியே இருக்குது, அவர் கையில் இல்லாமல் விட்டு போயிடுச்சு. அதாவது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தால், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதாவது பொலிட்டிக்கல் சேஞ்சஸாக இருக்கலாம். பொலிட்டிக்கல் சேஞ்ச்னால உண்டாகக்கூடிய இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ், இந்தியா கவர்மெண்ட்டுடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி சேஞ்சாக இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி சேஞ்ச் ஆகனால இவருடைய இண்டஸ்ட்ரி வந்து சிக்காக இருக்கும். அதுக்கும் அவருடைய இன்எஃபிஷியன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவருடைய இன்எஃபிஷியன்ஸ் சொல்ல முடியாது. அவர் கரெக்டாக தான் நடத்திட்டு இருந்தார், பட் கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் ஆகனால அந்த இண்டஸ்ட்ரி சிக்காகி போகலாம். தட் இஸ் கால்ட் பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ப்ரொமோட்டர். அதுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜென்யூன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ், ஜென்யூன் சிக்னஸ், இன்சிபியன்ட் சிக்னஸ்,
இன்டியூஸ்டு சிக்னஸ் அப்படின்றதெல்லாம் இஸ் a டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ். Question number 23, visible symptoms of industrial sickness. ஒரு இண்டஸ்ட்ரி சிக்னஸ் ஆயிடுச்சு, அதாவது குறைபாடு இருக்குது, அது வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து நலிவடைந்து போயிட்டுருக்கு. சிக்னஸ்ன்றது நலிவடைதல். ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழில் வந்து நலிவடைஞ்சு போகுது, அதுக்கான அடையாளம் என்ன, விசிபிளாக தெரியக்கூடிய அடையாளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ், பணப்பற்றாக்குறை, லோ ப்ராஃபிட்டபிலிட்டி, மிக குறைந்த லாபம் ஈட்டும் தன்மை, inability to pay interest and loan installments, அவங்களால இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண முடியாது, லோனும் இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுக்க முடியாமல் நிலைமை. இதில் எது வந்து விசிபிள் சிம்டம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ் கேட்டிருக்காங்க. ஒரு தொழிற்சாலை நலிவடையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வெளியே தெரியக்கூடிய ஒரு சிம்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆல் தி அபோவ். இது மூணுமே வெளி தெரியக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான். ஒரு தொழில் நலிவடைந்து போகுதுன்னு காமிக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான் இது மூணுமே. Question number 24, which one is not internal causes of industrial sickness? இதில் கொடுக்கப்பட்டதில் எது ஒன்று மட்டும் இன்டர்னல் காஸ் கிடையாது. அவுடேட்டட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸாக, அவுடேட்டட்னா பழமையான உற்பத்தி முறையா, புவர் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனாக, அந்த கெப்பாசிட்டியை யூட்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியோட கெப்பாசிட்டியை யூட்டிலைசேஷன் பண்ணுறதுல ரொம்ப புவராக இருக்கா, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனாக, அரசியல் சிச்சுவேஷன்ஸாக, இல்லை டிஃபெக்டிவ் ப்ரைஸிங் பாலிசியா, மோசமான குறைபாடு உள்ள ஒரு விலை விதிப்பு கொள்கையா, ப்ரைஸிங் பாலிசியா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது வந்து இன்டர்னல் காஸ் கிடையாது. அப்போ இதில் வந்து இன்டர்னல் காஸ் கிடையாது வந்து பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அது எக்ஸ்டர்னல் காஸ், வெளியிருந்து வர்றது, அது நம்ம கையில் கிடையாது. இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்லாம் மாறுது, ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ப்ரொமோட்டருடைய கையில் கிடையாது. அது வந்து எக்ஸ்டர்னல் காஸ். இன்டர்னல் காஸ் வந்து கம்பெனி நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் காஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து எக்ஸ்டர்னல் காசு. அப்போ இன்டர்னல் காசு கொஸ்டின் வந்து நாட் இன்டர்னல் காஸ்னு கேட்டிருக்காங்க. எது நாட் இன்டர்னல் காஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து நாட் இன்டர்னல் காஸ். Question number 25, which of these are reasons attributed to industrial sickness? இண்டஸ்ட்ரியல் சிக்னஸுக்கு, தொழில் நலிவடைவதற்கு இதெல்லாம் தான் காரணம். லேபர் அண்ட்ரஸ்ட், அதாவது தொழிலாளர் பிரச்சனைகள், ஒர்க்கிங் கேபிட்டல் ஷார்ட்டேஜ், நடைமுறை முதலுடைய குறைவு, டிமாண்ட் ரெசிஷன், தேவையினுடைய மந்தநிலை, நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளினுடைய தேவையினுடைய மந்தநிலை, ஆல் தி அபோவ் கேட்டிருக்காங்க. இது மூணுமே காரணம் தான் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸுக்கு. அப்போது எதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸுக்கு ஆட்ரிபியூட் பண்ணுது கேட்டிங்கன்னா இது எல்லாமே லேபர் அண்ட்ரஸ்ட்டும், தொழிலாளர் பிரச்சனை, ஒர்க்கிங் கேபிட்டல் ஷார்ட்டேஜ், அதாவது நடைமுறை முதலினுடைய குறைவு, டிமாண்ட் ரெசிஷன், அதாவது தேவையினுடைய மந்தநிலை, இது எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியல் சிக்னஸுக்கான காரணங்கள், தொழில் நலிவடைவதற்கான காரணங்கள். Question number 26, which one of these reasons not attributed to industrial sickness? நல்லா கவனிச்சுக்கோங்க. which one of these reasons not attributed to industrial sickness? cost escalation, செலவு அதிகமாகறனால தான் செலவு அதிகமாகுது. ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட், நிதியை தவறாக மேலாண்மை பண்ணுறது, மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. அன்எக்கனாமிக் சைஸ், அதாவது ஒரு சிக்கனம் இல்லாத அளவு. மோர் ஒர்க்கிங் கேபிட்டல், அதிகமான நடைமுறை முதல். இதில் எது வந்து இண்டஸ்ட்ரியல் சிக்னஸுக்கு காரணமாக அமையாது? நாட் ஆட்ரிபியூட்டட். இங்கே கவனிக்க வேண்டியது நாட் ஆட்ரிபியூட்டட், சம்மந்தம் இல்லை. செலவு அதிகமானால், அது வந்து அளவுக்கு அதிகமாக செலவானாலும் சிக்னஸ் உண்டாயிரும், தொழில் நலிவடைஞ்சு போயிடும். ஃபினான்ஷியலாக மிஸ்மேனேஜ் பண்ணாலும் தொழில் நலிவடைஞ்சு போயிடும். அன்எக்கனாமிக் சைஸாக இருந்தால், அதாவது சிக்கனமற்ற அளவாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரி வந்து நலிவடைஞ்சு போகும். மோர் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் நல்லது தான். ஒர்க்கிங் கேபிட்டல் நிறையா இருந்தால் நல்லா பிஸ்னஸ் நடக்கும். அப்போது இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக இருக்கிறது இஸ் நாட் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸுக்கான காரணம் கிடையாது. கடைசி பாருங்கள், கமிட்டி கொடுத்துருக்கேன், இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். திவாரி கமிட்டி வந்து இண்டஸ்ட்ரியல் சிக்னஸை பற்றி தான் ஸ்டடி பண்ணாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் பிஐஎஃப்ஆர் வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். நாயக் கமிட்டி வந்து ஃபினான்ஷியல் அண்ட் சிக்னஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் என்ன, சிக்னஸ் ப்ராப்ளம்ஸ் என்ன,
இதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் நாயக் கமிட்டி. தத் கமிட்டி வந்து இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங்கை பற்றியும், அபித் உசைன் கமிட்டி வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும் அதோடைய டெவலப்மெண்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு, கோசாமி கமிட்டி வந்து இண்டஸ்ட்ரியல் சிக்னஸை பற்றி படிக்கிறதுக்காகவும், குப்தா கமிட்டி வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் என்டர்பிரைசஸை பற்றி படிக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டதான் இந்த கமிட்டிகள்லாம். இது நீங்களும் ஒரு தடவை போய் சர்ச் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூல் கெட் மோர் ஐடியாஸ். இப்போ இந்த கொஸ்டின் வைஸ் நம்ம நடத்திட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு அவுட்லைன் தான். இந்த அவுட்லைனை நீங்கள் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த ஏரியா கவர் பண்ணணும்னு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா நெட்டில் போய் சர்ச் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது புக்கை ரெஃபர் பண்ணியோ இந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் படிக்கலாம். ஏன்னா ஒரு புக் எடுத்து படிக்கும்போது எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் வேண்டான்னு தெரியாது. ஏன்னா நிறைய இருக்கும், அதில் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அவுட்லைன், அப்போ ஒரு அவுட்லைன் கிடைக்கணும்னா நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி எதெல்லாம் படிக்கணும், எதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு யூஸ் பண்ணியோ இல்லை நெட்டில் சர்ச் பண்ணியோ ஒரு நோட் எடுத்து வச்சு அதில் பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வைங்க. அந்த பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போதும் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து எப்போதும் பழைய கொஸ்டினெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே தான், எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் பழைய கொஸ்டினை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஏன் ஈஸியாக இருக்குன்னு கேட்டால், வி ஆர் நாட் கோயிங் டு ஆன்சர் தட் கொஸ்டின். நம்ம ஆன்சர் பண்ணுறதில்ல, கொஸ்டின் மட்டும் தெரியும். இந்த கொஸ்டின் தெரியும், இந்த கொஸ்டின் தெரியும், பட் ஆன்சர் எடுத்து வச்சு ஆன்சர் பண்ணி பார்த்தா வராது. அப்போ கொஸ்டின் வந்து தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அது கொஸ்டினை பார்த்து பார்த்து பழகினாலே ஈஸி மாதிரி தெரியும். ஒரு எக்ஸாமினேஷனில் போய் உட்காரும்போது அந்த கொஸ்டினை ப்ராப்பராக படித்து, எக்ஸாமினேஷன்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உட்காந்து நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை தெளிவாக படித்து போகணும். சார் சில கொஸ்டினில் கமெண்டில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கம்மி பண்ணி நிறைய கொஸ்டின் போடுங்க சார்னு. பட் அப்படி இல்லை, நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து நிறைய கொஸ்டின் போடுறதுனால யூஸ் கிடையாது. நீள உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு பார்த்துருக்கோம். எப்போதும் ஒரு கொஸ்டினை தரவாக எப்படி படிக்கிறதுன்றது கற்றுக்கணும். ஒரு கொஸ்டினை நிதானமாக எப்படி படிக்கணும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன வார்த்தையும் வந்து அந்த கொஸ்டினுடைய மீனிங்கே மாற்றிடும். இப்போ 26 கொஸ்டின் பார்த்துட்ருக்கீங்க. விச் ஒன் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் நாட் அட்ரிபியூட்டட் டு இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ். நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் சிக்னஸை பற்றி காரணம் படிச்சுட்டே போயிருப்போம். காஸ்ட் எஸ்குலேஷன், அது காஸ்ட், அது செலவு அதிகமாகுது, அதுதான் ஆன்சர்னு சொல்லி போட்டு வந்துடுவோம். பட் அங்கே வந்து நாட்டை நம்ம கவனிக்காம விட்டுருவோம். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ராங் ஆகுறது இந்த நாட் தான். எது இதுக்கு சம்மந்தம் இல்லை, விச் ஒன் இஸ் நாட் அப்படின்னு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ கொஸ்டினை நிதானமாக 1க்கு 2 தடவை நிதானம் படித்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் வேண்டியதில்லை, 3/4 நிமிஷம். இந்த மாதிரி சாதாரண தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி டைம் வேணும். அந்த கம்மி டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து 150 கொஸ்டின்னாலே 150 மினிட்ஸ்னு வச்சுக்கலாம். 150 மினிட்ஸ் வந்தால் எகெயின் 30 மினிட்ஸ் மீதி பாக்கி இருக்கும். அந்த 30 மினிட்ஸை வந்து நம்ம என்னென்னா அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஸ்டினை தெளிவாக படிங்க, 1க்கு 2 தடவையாக படிங்க, அப்புறம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி சில கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணணும். நீங்கள் சர்ச் பண்ணணும். அது வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு யாராச்சும் சர்ச் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து ஒரு சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம். அந்த சோம்பேறித்தனம் இருந்தால் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஒரு ஆன்சர் தப்புன்னு அப்படி தோணிச்சுன்னா அந்த கொஸ்டினை வந்து நெட்டில் போயோ இல்லை வேறு ஏதாச்சும் புக் எடுத்தோ நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அப்படி புக்கில் எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது, நெட்டை சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இனியும் பல கொஸ்டின், ஒரு கொஸ்டின் சர்ச் பண்ண போனீங்கன்னா யூல் கெட் 10 கொஸ்டின்ஸ். அந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த கொஸ்டின் உங்கள் மைண்டில் தரவாக நிற்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.